just not able to sleep with this fear that these companies will try to push their remaining stock into the bodies of our children. And if they give to their children, especially when they are dehydrated, it can be dangerous. ORSL ஏன் டயரியா இருக்க ஒரு சின்ன குழந்தைக்கு ரொம்ப டேஞ்சரஸா இருக்கலாம்? ஏன் டாக்டர் சிவரஞ்சினி சந்தோஷ் பீடியாட்ரிஷியன் அவங்க ஜான்சன் அண்ட் ஜான்சன் மாதிரி ஒரு பெரிய கார்பரேட்டோட சண்டை போடுறத சப்போர்ட் பண்ணணும்னு இந்த வீடியோல புரிஞ்சுக்குவோம். அண்ட் இந்த மாதிரி நீங்க பப்ளிக்கா ஆக்ஷன் எடுக்க வேண்டிய ஹெல்த் நியூஸ் பத்தி உங்களுக்கு கிளாரிட்டி வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஒரு வருஷமும் 50ல இருந்து 50,000 குழந்தைங்க டயரியாவால வர டீஹைட்ரேஷன்னால இந்தியால காலமாகறாங்க. அண்ட் 7% குழந்தைங்க யாரு 5 வயசை விட கம்மியா இருக்காங்களோ அவங்களுக்கு போன 2 வாரத்துல டயரியா வந்திருக்கு. இவ்வளவு காமனான ஒரு நோய்ங்க இது. ORS என்றது WHO அப்ரூவ் பண்ண ஒரு ஃபார்முலா. இதுல சோடியம், பொட்டாசியம், குளோரைடு, சிட்ரேட் அண்ட் குளுக்கோஸ் ஒரு சொன்ன ரேஷியோல தான் இருக்கும். இந்த ரேஷியோ குழந்தைங்களால ஈஸியா அப்சார்ப் பண்ணிக்க முடியும். பிளஸ் இது டயரியாவும் டீஹைட்ரேஷனையும் சட்டுன்னு கம்மியாக்கும். ஆனா இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, சக்கரை கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால டேஸ்ட் நல்லா இருக்காது. ORS மாதிரியே இருந்தாலும் இதுல சக்கரை அதிகங்க. பிளஸ் WHO ஃபார்முலா இதுல கிடையாது. ஸோ இது டீஹைட்ரேஷனுக்கோ டயரியாக்கோ ஒரு ட்ரீட்மெண்ட் இல்லை. குழந்தைங்க இதை அதிகமா குடிப்பாங்க. அண்ட் இந்த அதிகமான சக்கரை அவங்களோட டீஹைட்ரேஷனையும் டயரியாவையும் இன்க்ரீஸ் பண்ணி அவங்க நோயை மோசமாக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணலாம்? உங்க குழந்தைக்கு டயரியா இருக்கு அண்ட் உங்களுக்கு ORS பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காங்கன்னா ORSL வாங்காதீங்க, இன்னைக்கே நிறுத்திருங்க. அது ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இப்போ 8 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க இந்த கேஸை ஜெயிச்சிருக்காங்க. ஆனாலும் பாக்கி இருக்க ORSL பேக்கெட்ஸை வித்துறலான்னு பர்மிஷன் கேட்டு ஓகே கொடுத்துருக்காங்களாம். இது எனக்கு என்னன்னே புரியல. இதுக்கு என்ன சொல்யூஷன்ன்றது நீங்க கீழே போடுங்க அண்ட் ரெலவென்ட் அத்தாரிட்டிஸை டேக் பண்ணுங்க. இதுக்கு ஒரு முடிவு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். நீங்க இது வரைக்கும் ORS கேட்கும் போது ORSL உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா இல்லையான்னு கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க. நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன்.